உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் பிதாக்கள் சுதந்தரிக்கிற தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். நன்மையை பெருக பண்ணுகிற ஆண்டவர். வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னுடைய பிதாக்களை பார்க்கலாம். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த முற்பிதாக்களை காட்டிலோ அந்த வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவேன். உன்னுடைய கற்பத்தின் கனியிலும் உன்னுடைய மிருக ஜீவன்களிலும் உன்னுடைய நிலத்தின் கனிகளிலோ நான் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதே உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 2-3 வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்தினிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். நன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவார். நன்மையை கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீயும் உன் பிள்ளைகளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய பிதாக்களை பார்க்கலோ, உங்களுடைய தாய் தகப்பனை காட்டிலோ, உங்களுடைய முன்னோரை காட்டிலோ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதெல்லாம் கவனிக்கணும். உங்களுடைய முன்னோர் ரட்சிக்கப்படல, உங்களுடைய முன்னோர் ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லை, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அந்த தருணம் இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்போ இந்த தலைமுறையில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வளருகிறார்கள். என் தாய் தகப்பன் ஆண்டவரை அறியாமலே, என் முன்னோர்கள் தாத்தா பாட்டி ஆண்டவர் அறியாமலே என்னை ஆசீர்வதித்திருக்கிற பொழுது, நானும் என் பிள்ளைகளோ ரட்சிக்கப்பட்டிருந்தா அவருடைய சந்ததி முற்பிதாக்களை காட்டிலோ பல மடங்கு நன்மையை அனுபவிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீயோ உன் பிள்ளைகளோ. எப்பா, அன்னைக்கு அவங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவர் அறியல, ஆனா அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதித்த, இன்னைக்கு அதை காட்டிலோ நான் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீயோ இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோ கர்த்தரிடத்தில் திரும்பினால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட்டால், கர்த்தருடைய சந்ததியில் காணப்பட்டால், உன் சந்ததியை உன் முற்பிதாக்களை காட்டிலோ உனக்கு நன்மையை உண்டாக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் நன்மையை பெருக பண்ணணும் அப்படின்னா, நான் மாத்திரம் ஜெபம் பண்ணுறேன், நான் மாத்திரம் சபைக்கு வர்றேன் அப்படிங்கிறதல்ல. நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்க்கப்படணும். அல்லேலூயா. பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளைப் போல இருக்கணும். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும். அப்பொழுது பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்போ இந்த நாளில பிள்ளைகள் நம்முடைய சந்ததி குடும்பமாய் தேவ சமூகத்துக்குள்ள ஆராதிக்கிற குடும்பமாய் தேவ சமூகத்துக்குள்ள நாட்டப்பட்ட குடும்பமாய் தேவனை தேடுகிற குடும்பத்திற்குள்ளாக அந்த நன்மையை பிதாக்களை பார்க்கலோ, என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலோ கர்த்தர் பல மடங்கு நன்மையை பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் கவனிக்கணும். எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் வெளியே போவதற்கு பார்வோன் இடத்துல போய் எங்கள் மோசையும் ஆரோனை கேட்குறாங்க, நாங்கள் வனாந்தரத்தில் போய் எங்கள் ஜனங்களுக்கு ஆராதனை செய்து நாங்கள் பலி செலுத்தணும், எங்களை அழைத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து வந்து அநேக தடைகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாதையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இறங்கி அப்படியே மாறி வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ பாருங்க, அதில் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து,
அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும், நல்லா கவனிக்கணும், எங்கள் இளைஞரோடும், எங்கள் முதியோரோடும், எங்கள் குமாரரோடும், எங்கள் குமாரத்திகளோடும், எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றார். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும். யாரெல்லாம் போறீங்க? நீங்க பலி செலுத்துவதற்கு யாரெல்லாம் போறீங்க அப்படிங்கும் பொழுது மோசேயும் ஆரோனும் சொல்றாங்க, எங்க இளைஞரோடும், எங்கள் முதியோரோடும், எங்கள் குமாரரோடும், எங்கள் குமாரத்திகளோடும் முழு குடும்பமாய் நாங்கள் பண்டிகையை கொண்டாட போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பண்டிகை கொண்டாடுவதற்கு, பலி செலுத்துவதற்கு, ஆராதனை செலுத்துவதற்கு யாரெல்லாம் போகிறீங்க? குடும்பமா போகிறோம். எங்க தாத்தா பாட்டி, எங்க பிள்ளைங்க, எங்க குழந்தைங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் நாங்கள் குடும்பமாய் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆராதனை. இந்த ஆண்டுல குடும்பமாய் நீ கர்த்தரை ஆராதிக்கணும். உங்க வீட்டுல குடும்பமாய் செபிக்கணும். எல்லா காரியத்திலையும் குடும்பமாய் தேவ சமூகத்துக்குள்ள நீ கடந்து வரணும். ஆனா பிசாசு சொல்றான், அப்படி எல்லாம் இல்லப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையா இருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். பிசாசு இப்படிதான் சொல்லுவா, எச்சரிக்கையா இருங்கப்பா, குடும்பமா போகாதீங்க. அங்க போனீங்கன்னா பிள்ளைகளுக்கு செஞ்சிடும், 2 பேரும் இருமுன்னா பிள்ளைகளுக்கு காய்ச்சல் அடி செஞ்சிடும், தொத்திக்கிடும். அதனால பிள்ளைகளை கூப்பிட்டு போகாதீங்க. வயசான காலத்துல தாத்தா பாட்டிக்கு வீட்டில் அமைதியா இருங்க. இருந்தீங்கன்னா அவங்க நினைச்சிடும், கூட்டத்தோட போனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். போனீங்களா அப்படியே வச்சிடும், நீங்கள் மட்டும் போயிட்டு அப்படியே திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் பிசாசு அப்படி தான் என்ன செய்யும், பேசும். அப்படி தான் பேசும். இன்னைக்கு வெளிநாட்டில் அநேக சபைகளில் முதியோர்கள் தான் நினைச்சாங்களா சபையில் இருக்கிறாங்களா. இங்கே பாருங்க, பார்வோனுடைய தந்திரம் அதுதான், பார்வோனுடைய தந்திரம் அதுதான். நீங்கள் நினைச்சிடும் அந்த வசனம், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அல்ல கவனிக்கணும், எல்லாரும் போக வேண்டாம். நீங்க புருஷங்க மாத்திரம் போங்க, உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க எல்லாரும் இருக்கட்டும். அப்படியே பார்வோனுடைய வாழ்க்கையில வாழட்டும், அவனுடைய காரியத்தை செய்யட்டும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனா இவங்க அப்படி அல்ல, நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் குடும்பமாய் ஆராதனை செய்வோம். நாங்க மாத்திரமல்ல, எங்க பிள்ளைங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ள கடந்து போகணும். வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ள நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் சந்ததியும் கடந்து போக வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல பண்படுத்தப்படாத அன்று அநேக காரியத்தை, எங்களால் பிரயாசப்படாத காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்குள்ள நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் பிரவேசிக்கணும். என் முற்பிதாக்களை காட்டிலும் நன்மையை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நாங்கள் குடும்பமா போய் நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை பெருக பண்ண விரும்புகிறார். நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. குடும்பமாய் தேவ சமூகத்துல நாட்டப்படணும். உங்க வீட்டில் அனுதினமோ குடும்ப ஜெபம் நடக்கணும். குடும்பமாய் தேவ கரத்துக்குள்ள நீங்கள் அமர்ந்து ஆராதிக்கிற பொழுது கர்த்தருடைய குடும்பத்துல கர்த்தர் நன்மையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து தப்பி வெளியே கடந்து வர்றாங்க. வெளியே கடந்து வருகிற பொழுது அங்கே பவுல், அங்கே அந்த சிறைச்சாலை காவல்காருடைய தலைவர் அங்கே பவுலை பார்த்து கேட்கிற கேள்வி வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நல்லா கவனிக்கணும். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஷணம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞான மன மகிழ்ச்சியாய் இருந்தான். அல்லேலூயா. முழு குடும்பமாய் அவன் பாருங்க, அந்த சிறைச்சாலை காவல்காரனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு வாஞ்சை, எவ்வளவு பெரிய காரியம் அவன் கண்களுக்கு நடந்திருக்க சொன்ன பொழுது தன் முழு குடும்பத்தையோ அவனுடைய பாதத்தில் அழைத்து கொண்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வைத்து எல்லாருக்கும் ஞானஸ்நான நீதிக்குள்ளாக எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வைத்து முழு குடும்பமாய் மன மகிழ்ச்சியாய் இருந்தார். கர்த்தர் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் தேவ பக்தி உள்ளவன். நல்லா கவனிக்கணும். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. கொர்நேலியை குறித்து சொல்கிறது. கொர்நேலி 100க்கு அதிபதிதான். அவனுக்கு உலகத்துல நிறைய வேலை தான். ரொம்ப பிஸியான மனுஷன் தான். அவனுக்கு அநேக பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த பொறுப்பின் மத்தியில தன் முழு குடும்பத்தையும் அவன் கவனம் எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அநேக சகோதரர்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆயிட்டா குடும்பத்தை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. வேலை ஜாஸ்தி ஆயிட்டுனா குடும்பத்தை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு 24 மணி நேரமும் அவருடைய எண்ணம் தொழில் வேலை அப்படின்னு இருக்கும். 100க்கு அதிபதி எவ்வளவு வேலை இருந்திருக்கும், எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாரு. ஆனா பாருங்க, அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மேல ஒரு பெரிய ஒரு கவனம். வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன், வீட்டார் அனைவரோடு ஜெபம் பண்ணினவர், தான தர்மங்களை செய்தவர். கர்த்தர் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. யோசுவா 24ஆம் அதிகாரம் முழுமையாய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தாரு, எவ்வளவு பெரிய நன்மையை செய்தாரு. இந்த தேவனை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீங்க? ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளோ. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த தேவனை சேவிப்பது உனக்கு ஆகாததாய் கண்டால் நீ வேற யாரை சேவிக்க முடியும்? வேற யாரை நீ ஆராதிக்க முடியும் என்று ஒரு பெரிய அறைகூவல் கடந்து வந்த பொழுது அவங்க சொன்னாங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். அல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தரை ஆராதிங்க. குடும்பமாய் தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வாங்க. குடும்பமாய் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் பிதாக்களை பார்க்கலாம், உங்கள் முற்பிதாக்களை காட்டிலோ உங்கள் சந்ததியின் மேல நன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவார்.